இங்கே தான் நிலம் கிடைக்கும், இங்கே தான் உணவு கிடைக்கும், இங்கே தான் தண்ணி கிடைக்கும்னு நினச்சாங்கன்னா அந்த இடத்துக்கு எல்லாரும் போவாங்களா இல்லையா? அப்போ காலநிலை மாற்றத்தினுடைய பாதிப்பு இல்லாமல் சேஃபாக இருக்கக்கூடிய ஜோன் ஒன்று இருந்துச்சுன்னா அதை நோக்கி தான் எல்லாம் நகருவாங்க. அது இயல்பான. அப்போ மனித முரண்பாடுகள் வந்து அதிகரிக்கும். இந்த சிவில் அன்ரெஸ்ட்னு இதுதான் சொல்கிறது. சிவில் வாரை வந்து இது தூண்டும் அப்படின்னு சொல்லலாம். உள்நாட்டு கலவரங்களை உள்நாட்டு போர்களை வந்துட்டு அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிற ஆபத்து இருக்குது. அப்போ இந்த ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் இருக்குங்களா, இது அதிகரிக்கும். இது வந்து நமக்கு இன்னும் 100 வருஷம் அப்படின்லாம் கிடையாது. இது 20, 30, 40 வருஷத்துல நம்ம இந்த பார்க்க போகிறோம். இந்த ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக. அப்போ இது என்ன நிலைப்பாடை வந்துட்டு உண்டாக்கும். இன்றைக்கி உலக அளவில் ரைட் விங் பாலிடிக்ஸ் வந்து அதிகமாகிட்டு. அதனால் இப்போ ட்ரம்ப் இந்த பக்கம் வந்திருக்காரு, இந்த பக்கம் புட்டின் இருக்காங்க. இவங்க எல்லாமே கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து எதுவுமே செய்ய விரும்பலை. அவங்க ஆயில் அண்ட் கேஸ் தான் இன்னும் அதிகப்படுத்த நினைக்கிறாங்க. அப்போ என்னன்னா ப்ரொடக்ஷன் இன்னும் அதிகமாக போகுது, எமிஷன்ஸ் இன்னும் அதிகமாக போதா. இந்தியாவும் போதுமான அளவுக்கு செய்யலை. இந்தியா வந்து பேரளவுக்கு கிளைமேட் சேஞ்ச் நான் செய்கிறோம் அப்படின்னா அதானிட்டு தான் கொடுக்குறாங்க. இங்கேயும் நாமளும் சொல்ல. அப்போ இதெல்லாம் வளர்ந்த நாடுகள், அதிகமாக எமிட் பண்ணக்கூடிய நாடுகள். அப்போ எமிஷன்ஸ் வந்துட்டு இன்னும் அதிகமாகுது அப்படின்னா குளோபல் வார்மிங் இன்னும் ஃபாஸ்டன் ஆகும். அப்போது நமக்கு வந்துட்டு 2050 2060 அமாக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. அட்லாண்டிக் மெடிட்டோரியன் ஓவர்டர்னிங் சர்க்குலேஷன். அந்த அட்லாண்டிக் காலத்தில் இருக்கக்கூடிய கடல் நீரோட்டம். இந்த கடல் நீரோட்டம் உலகத்தினுடைய டெம்பரேச்சர் ரொம்ப பேலன்ஸாக வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு தேவையான மலை மேகங்கள்லாம் அங்கேருந்து தான் உண்டாகி வருது, மான்சூனுக்கு தேவையான. அதனுடைய நீரோட்டம் மாறிட்டு இருக்குங்கிறாங்க. அதனுடைய நீரோட்ட தன்மை மாறுது அப்படின்னா குளிர்ந்த நீர், அது சூடாக இருக்கிற நீர் மேலே போயிட்டு குளிர்ந்த நீராகி கீழே வரணும். அது அமைப்பு வருதுன்னா ஓஷன் சர்க்குலேஷனில் சேஞ்ச் ஆகும். ஓஷன் சர்க்குலேஷனில் சேஞ்ச் ஆகுதுன்னா அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷனில் சேஞ்ச் ஆகும். அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா வடதுருவ தென்துருவ பகுதியில் இருக்கக்கூடிய காற்றினுடைய மண்டலங்கள் மாற்றி அமைக்கப்படும். அப்போ உங்களுக்கு மழை புயல் எல்லாம் கண்ணா பின்னான்னு இருக்குங்கிறாங்க. பூமியை சுற்றி இருக்கக்கூடிய மேகங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்குங்கிறாங்க. பயோஸ்பியருடைய இன்டெகிரிட்டி உடைய போகுது அப்படிங்கிறாங்க.